என்ன பண்ணுறாங்க, தெர்மல் எந்த ஒரு சர்க்யூட் டிசைனில் ஒர்க் ஆகுது அப்படின்னா அந்த டிவைடர் சர்க்யூட் மூலமாக ஒர்க் ஆகுது. ஓகே ஹலோ ஓகேண்ணா ஓகே சார். டிவைடர் சர்க்யூட் மூலமாக தான் வந்து என்னது அந்த தெர்மல் வந்து யூஸ் ஆகுது. எந்த உதாரணத்துக்கு இப்போ இந்த தெர்மலை பொறுத்தளவு எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. எல்லா இடம்னா எப்படி, இப்போ உதாரணத்துக்கு இப்போ சிசி கனெக்டர் கிட்ட உள்ள ஒரு டெம்பரேச்சர் மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. இல்லை நம்ம சிபிஐ கிட்ட வச்சுருப்பாங்க, 4 GB கிட்ட வச்சுருப்பாங்க, எங்கேனாலும் வச்சுருக்கலாம். ஓகேயா? ஸோ ஆனால் அது எந்த பிரின்சிபல்னா இந்த டிவைடர் சர்க்யூட் மூலமாக தான் வந்து அது ஒர்க் ஆகுது. ஓகே ஓகே. ஸோ அப்போ இந்த தெர்மலில் மட்டும்தான் டிவைடர் சர்க்யூட் ஒர்க் ஆகுமா, மற்ற ஏரியாலாம் டிவைடர் சர்க்யூட் வராதா அப்படின்னு கேட்டால் மற்ற ஏரியாலையும் டிவைடர் சர்க்யூட் வரும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு பிஎம்ஐ இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஒரு பிஎம்ஐ இருக்குது. இந்த பிஎம்ஐலேருந்து இந்த ஐடி தெர்மல் லைன் வரும் இல்லையா, பார்த்துருக்கீங்களா? இது பேட்டரி கனெக்டர் வச்சுக்கோங்க. இது ப்ளஸ் லைனு, இது மைனஸ் லைன். ஓகே ஓகே. ஸோ இது ஐடி, இது தெர்மல். ஓகே. ஸோ இந்த லைன் வந்து என்ன பண்ணும், இப்படி வந்து ரெசிஸ்டர் போட்டு கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இதுலேயும் ஒரு ரெசிஸ்டர் போட்டு கொடுத்துருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இது ஐடி, இது தெர்மல். ஓகே. ஸோ அப்போ இங்கே டிவைடட் சர்க்யூட் எப்படி சார் ஃபார்ம் ஆகுது? இங்கே ஒரு ரெசிஸ்டர் தானே இருக்குது அப்படின்னு. ஒன்று தானே இருக்குங்க. ஓகே. இன்னொரு ரெசிஸ்டர் எங்கே இருக்கும் அப்படின்னா பேட்டரியில் இருக்கும். இதில் ஹலோ, பேட்டரியில் என்ன பண்ணியிருப்பாங்க, இப்படி நேராக கொண்டு போங்க. இதுதான் பேட்டரி ஸ்ட்ரிப்புன்னு வச்சுக்கோங்க. பேட்டரி ஸ்ட்ரிப்பில் இதே மாதிரி ஒரு ரெசிஸ்டர் போட்டு அந்த ரெசிஸ்டர் என்ன பண்ணியிருப்பாங்க, கிரவுண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போது என்னாச்சு, தெர்மல் சர்க்யூட் ஆயிடுச்சா, உங்களுக்கு டிவைடட் சர்க்யூட் ஆயிடுச்சா? ஒரு ரெசிஸ்டர் ஒரு ரெசிஸ்டர் இதில். ஓகேயா? ஸோ இப்படி தான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ அதோட ஃபீட்பேக்கு இந்த சென்டர்லேருந்து எடுத்துருப்பாங்க. ஓகேயா? ஓகே ஓகே ஓகே. ஸோ தெர்மல் எரர் பேட்டரி, இப்போ உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ஓப்போலே ஒரு மாடல் இருக்குது. இப்போ A1K ஒரு மாடல் இருக்குது. A1K உள்ள மாடலில் வந்து இப்போ அதே மாதிரி இன்னொரு பேட்டரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பேட்டரி தூக்கி A1Kல போட்டிங்கன்னா என்ன ஆகும், செல் ஆன் ஆகும். கனெக்டர் ப்ளஸ் மைனஸ் எல்லாம் ஓகே தான், செல் ஆன் ஆகும். ஆனால் சார்ஜ் போட்ட உடனே என்ன ஆகும் அப்படின்னா ஒரு மாதிரி பொம்மை சிம்பல் மாதிரி இப்படி வந்து சார்ஜ் எரர், பேட்டரி எரர்னு காட்டணும். பார்த்துருக்கீங்களா ஓப்போல? பார்த்துருக்கேன். கான்ட்ராக்ட் சர்வீஸ் ப்ரொவைடர் அந்த மாதிரி. சார்ஜ் எரர் இது மாதிரி ரெட் கலரில் பொம்மை சிம்பிள் மாதிரி குத்துனோடனே வந்துடும். அப்புறம் பேட்டரி எரர் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் வந்துடும். அப்போ வந்து இது எல்லாம் ஓகே தான். அப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா அவங்க வந்து ஐடி லைனில் அந்த பேட்டரியில் வந்து ஒரு உள்ள ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வேறு, இப்போ நம்ம போட்ட பேட்டரியில் உள்ள ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வேறு. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சப்போஸ் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்த பேட்டரியில் உள்ள நம்ம மாற்றின பேட்டரியில் உள்ள ரெசிஸ்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உதாரணத்துக்கு நம்மளோட ஒரு பேட்டரி கிடக்கு, அது விற்றே ஆகணும் இன்றைக்கி அப்படின்னா ஒரு ஜுகாடு பண்ணி தான் ஆகணும். அப்போ என்ன பண்ணணும்னா இந்த பேட்டரியில் இருக்க தெர்மிஸ்டரை இந்த ரெசிஸ்டரை தூக்கிடுங்க. ஹலோ, புரியுது சார். ஓகேண்ணா புரியுது. இந்த ரெசிஸ்டர் தூக்கிட்டா அப்போ இன்னொரு ரெசிஸ்டருக்கு எங்கே சார் போகும் அப்படின்னா அந்த பழைய பேட்டரியில் இருக்கு இல்லையா, அந்த ரெசிஸ்டரை நீங்கள் அந்த பேட்டரி கிட்டே ஒரு டெஸ்ட் பாயிண்ட் ஐடிக்கு தெர்மல் பாயிண்ட் ஏதாவது டெஸ்ட் பாயிண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா அங்கே இருந்து அந்த ரெசிஸ்டர் பிளேஸ் பண்ணிட்டு ஒரு கிரவுண்டு போட்டு விட்ருங்க. இங்கே இருந்தால் ஒரு கிரவுண்ட் எடுத்து அது கொடுத்துருங்க. அவ்வளோதான், வேலை முடியுது. புரியுதா? புரியுது சார். ஏன் அப்படின்னா இப்போ இந்த ஐசி வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ் இருந்தால் தான் வந்து அதுக்கு தகுந்தாப்புல வந்து ஃபீட்பேக் வோல்ட் அதுக்கு போகும். இப்போ உதாரணத்துக்கு 0.9 வோல்ட்னா நீங்கள் வேறு ரெசிஸ்டர் போடும்போது அது ஒரு 0.6 இல்லை ஒரு 1.1 போகும்போது அது எரர் காட்டும். ஓகேண்ணா. பேட்டரியில் எடுத்த இடத்துல நம்ம அந்த ரெசிஸ்டரை ஃபிக்ஸ் பண்ணலாமா? அதிலே பண்ணலாம். நீங்கள் பேட்டரி பிரித்து அங்கேனாலும் பண்ணலாம். இல்லை நீங்கள் பேட்டரி கிட்ட வந்து பேட்டரி இது பண்ணி அங்கே நீங்கள் பண்ண வேண்டாம். இப்போ உதாரணத்துக்கு செக் பண்ணுறதுக்கு மாறி பேட்டரியில் வச்சுட்டு இருக்க வேணாம் இல்லையா, அதை எடுத்துகிட்டு நீங்கள் நினச்சிக்கோங்களேன், இங்கே எடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதை செட் பண்ணிக்கலாம். புரியுதா? ஸோ வந்து இந்த இது வந்து அப்போ இது ஒரு டிவைடட் சர்க்யூட் தான். ஆனால் வந்து என்னது, இது ரெண்டுமே நார்மலான உள்ள ஒரு ஃபிக்ஸட் ரெசிஸ்டர். ஆனால் தெர்மலில் போடும்போது அது ஒன்று ஃபிக்ஸட் ரெசிஸ்டராக இருக்குது, இன்னொன்று தெர்மிஸ்டராக இருக்குது. புரியுதா? ரெண்டுக்குள்ள வித்தியாசம் உங்களுக்கு புரியுதா? புரியுது. புரியலன்னா கேளுங்க.
ஹலோ. சார் இன்னொரு டவுட் சார். இப்ப இந்த 2 ரெசிஸ்டருக்கு நடுவுல தான் இந்த வோல்டேஜ் இருக்கிற மாதிரி இதுல காட்டுது சார். ஆ நீங்க இப்ப ஷோ பண்ணது வந்து வோல்டேஜ் எடுக்கிறதுக்கு ஒரு பக்கம் 2மே பக்கத்து பக்கத்துல இருக்க மாதிரி காட்டுறீங்க. அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார் இந்த மாதிரி இருந்தா. அதான் சொல்கிறேன். இப்போ இப்போ நீ பக்கத்தில் பக்கத்தில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இது உதாரணத்துக்கு ஒரு ரெசிஸ்டர் ம் மேலேயும் ஒரு ரெசிஸ்டர் ம் சப்போர்ட்லேயும் இருக்குது. இது வந்து மெயின் போர்டு, ம் ம். இது வந்து சப் போர்டு, இப்படி கூட இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஓகே விவோலாம் இருக்கு இல்லையா, விவோவில் உள்ள அந்த தெர்மல் சர்க்யூட் புறாமே இப்படி தான் இருக்கும். ஒரு ரெசிஸ்டர் மேலே இருக்கும், ஒரு ரெசிஸ்டர் சப் போர்டில் இருக்கும். ஓகே அதனால ஓகே தான் ஓகே சார். விவோ செட்டில் அதிகமாக அந்த டெம்பரேச்சர் எரர், டெம்பரேச்சர் டூ லோ டூ ஹை அந்த பிரச்சனைலாம் எதனால வருதுன்னா இந்த இதில் இருக்க பாட்டத்தில் இருக்க ரெசிஸ்டர்னால. ஓகே சார் ஓகே சார். மற்ற சாம்சங்லயும் அப்படிதான் இருக்கும். சாம்சங்லேயும் கீழே தான் இருக்கும். விவோ சாம்சங்லேயும் ரெண்டுலேயும் ம். சப்போர்டில் தான் இருக்கும். மற்ற சைனீஸ் ஃபோன்லலாம் வந்து பேட்டரியில் இருக்கும். அந்த இது சப்போர்டில் அந்த தெர்மிஸ்டர் இருக்காது, ஓகேண்ணா. பேட்டரியில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து சப்போஸ் இதில் ஸ்ட்ரிப்பில் கம்ப்ளைண்ட்னு வச்சுக்கோங்களேன், இந்த லைன் பிரேக் ஆயிடுச்சுன்னா கூட அந்த எரர் ஆகும். ம், புரியுதுண்ணா. ஓகே, அதனால தான் வந்து அந்த இப்போ ஸ்ட்ரிப்பில் கம்ப்ளைண்ட் எடுக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், இந்த ரெசிஸ்டரை போட்டு கீழே போட்டு இதுக்கு ஜம்பர் எடுக்கிறதுக்கு பதிலாக என்ன பண்ணோம், இந்த ரெசிஸ்டர் மேலே கொண்டு ஸ்டிப் மெயின் போர்டுலேயே வச்சு விட்டுறலாம். ஓகேயா? ஓகே ஓகேண்ணா. ஓகே. ஸோ இது வந்து டிவைடர், இது வோல்டேஜ் டிவைடர் சர்க்யூட் நீங்கள் நிறைய இடத்துல பார்க்கலாம். நிறைய இடத்துல ஃபீட்பேக் கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ இதில் நீங்கள் பேட்டரியை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி இருக்குது. இப்போ பேட்டரியை கனெக்ட் பண்ணியிருக்கிறதுக்கு சிபியூக்கு தெரியணும் கனெக்ட் பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறது. ஓகே, அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இப்போ சாம்சங்லாம் ஒரு சில சர்க்யூட் இப்படி வரும். விபேட்லேருந்தே ஒரு இது சர்க்யூட் அப்படி போகுது. ஸோ என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இந்த மாதிரி கொடுத்து பேட்டரியை கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இதில் இருந்து ஒரு அவுட் எடுத்து இப்படி போகும். புரியுதா உங்களுக்கு? இதில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் R1, இது R2. ஓகே, இந்த Vin தான் வந்து இந்த பேட்டரி, விபேட்டில் வரக்கூடிய 3.7. ஓகேண்ணா. புரியுதா? ஸோ இதுக்கு ரெண்டில் டிவைடர் சர்க்யூட் மூலமாக அந்த ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ போட்டிருக்காங்களோ அதை பொறுத்து இங்கே டிவைடர் சர்க்யூட் மூலமாக போய் இங்கே சிபிக்கு போய் ரீச் ஆகும். அப்போ சிபிக்கு வந்து என்ன தெரியும், இதே மாதிரி ஒரு பேட்டரி போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு இது கிடைக்கும். இதெல்லாம் வந்து என்னென்னா ஒரு சென்ஸ் லைனுக்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்லப்போனால் ஒரு சென்ஸ் லைன் அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம். ஓகே, செக் பண்ற மாதிரி கரெக்டா இருக்கா இல்லையான்னு. அப்போ விபஸ் செக் பண்ணுறதுக்கு, விபேட் செக் பண்ணுறதுக்கு, இதெல்லாம் வந்து அவங்க இந்த டிவைடர் சர்க்யூட் மூலமாக எப்படினாலும் அவங்க சர்க்யூட் உருவாக்க முடியும். சார் ஒரு சின்ன ஹெல்ப் சார். லெஃப்ட் சைடுல கொஞ்சம் நீங்க இது பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் சார். ரைட் சைடுல அந்த கேமரா எனக்கு மறைக்குது சார். நேத்து மாதிரி. ஓகே 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 ஓகே. ஸோ அதான் சொல்கிறேன் இல்லையா, இந்த விபேட் லைனு, விபஸ் லைனு, ஓகே, இந்த ஐடி தெர்மலை பார்க்குறதுக்கு இதெல்லாம் வந்து என்னது, அவங்களுக்கு ஒரு சென்ஸ் லைன் அவங்களுக்கு வந்து செக் பண்ணணும். அதுக்காக உள்ள இந்த மாதிரி எல்லா சர்க்யூட்லேயும் இந்த தெர்மல் அதாவது டிவைடர் சர்க்யூட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே ஓகே சார். இப்போ நாலு பேர் சர்க்யூட்டில் எங்கேயாவது நீங்கள் ஸ்கிமாட்டிக்கலாக டிவைடர் வரும்போது யோசிக்கக்கூடாது. ஓகே சார், புரியுது சார். சென்ஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க. சென்ஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க. ஓகே, அது ரெண்டு, அதுவும் ஐசியில் இன்னொரு ரெண்டுலேயும் கனெக்ட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ அப்படி தான் கனெக்ட்